Good morning students. Today you are going to learn a new topic in 8th Maths Algebra, that is factorization. In this factorization we have different types. In that the first type is factorization by taking out the common factor from each term. Factorization by taking out the common factor from each term. It means what? They will given an expression. In that expression you have to take the common factor from each term, then find out the factor. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு term எடுத்துக்கறணும். Here example 3.18 factorize 4x squared y plus 8xy. இந்த ரெண்டு இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இது என்னது மோனோமியல்னு சொல்லலாம். ஜெனரல் டேர்ம் என்ன செய்வோம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் we have we have 4x squared y plus 8xy. This can be written இப்போ இது வந்து நம்ம 4 இருக்கு, இங்கே 4 இல்லை. பட் நம்ம ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். இங்கே 4 இருக்கு, இங்கே 4xy எல்லாத்துலேயும் காமன் டேர்ம் என்ன இருப்போம் 4xy காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நினச்சி ஹையர் கிளாஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே லோயர் கிளாஸ்னால நம்ம பேசிக்காக போகணும். ஃபர்தர் வி ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் திஸ் 4x squared y plus 8xy that is equal to இது எப்படி எழுதலாம்னா 4 எப்படி எழுதலாம் 2 into 2 4 x square எப்படி எழுதலாம் x into x into then the remaining value is y. This is the expansion of first term 4x squared y. Then we have the second term 8xy. 8 எப்படி எழுதலாம் 2 into 2 into 2 2 to 4 4 to 8 into then we have only expression x. There is no power, there is the power of x is 1, therefore only 1x. The power of y also 1, therefore only 1y. Now taking out the common factors out. இப்போ நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியாச்சா, இதிலிருந்து நம்ம காமன் ஃபேக்டரை தனியாக எழுதுவோம். அதான் இங்கே எழுதுகிறோம் டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர்ஸ் that is equal to இப்போ இந்த ரெண்டு டேர்மை தான் நம்ம செஞ்சோம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். இதுலேருந்து இப்போ இதுலேருந்து நம்ம காமன் டேர்ம் எடுத்தாலும் சரி தான், இதுலேருந்து காமன் டேர்ம் எடுத்தாலும் சரி தான். நம்ம என்ன செய்யறோம் இந்த ரெண்டுலேருந்து காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டு இதுக்குள்ளேயே ஃபேக்டர் எடுக்க போகிறோம். இப்போ காமன் டேர்ம்னா என்ன அர்த்தம் ரெண்டு டேர்ம்லையுமே சேமாக இருக்கிறது தான் இது காமன் டேர்ம். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் we have 2, here also we have 2, therefore take 1 2 out. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். தென் here we have 2, here also we have second term 2, therefore take 1 2 out. சரியா? then here we have x, here we have 2. இப்போ இங்கே என்ன செய்யலை ரெண்டு 2 தான் இருக்குது, அதுக்கு மேலே 2 இல்லை. அப்போ இந்த 2 என்ன செய்ய முடியாது, ரெண்டுலையும் காமனாக வெளியே எடுக்க முடியாது. அப்போ அதுக்கடுத்த நம்பர் என்னது இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது, therefore ஒரு எக்ஸை வெளியே எடுத்துருங்க இன்ட்டு இங்கே என்ன இருக்குது மறுபடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இல்லை எக்ஸ் இல்லை. அப்போ அடுத்த எக்ஸை வெளியே எடுக்க முடியாது. therefore இங்கே அப்புறம் என்ன இருக்குது இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது. அப்போ y-ஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த டேர்ம் 2 இங்கே 2 எடுத்தீங்களா, அந்த டேர்ம் அப்பெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இதெல்லாம் எடுத்துட்டோம். இங்கே இந்த 2லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். அதாவது ரெண்டுக்கு காமனாக ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். இந்த ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2ஐயும் காமனாக வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, therefore காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அடுத்து இங்கே இருக்குது என்ன இருக்குது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸை மனசில் வெளியே எடுக்கல. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். தென் இது ரெண்டு கடையில் என்ன ஆப்ரேஷன் இருக்குது ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு. இங்கே ஒரு ஒய் காமனாக எடுத்துட்டோம், இங்கே ஒரு ஒய் காமனாக எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் இங்கே என்ன இருக்குது ரெண்டு 2 போன பின்னாடி இங்கே ஒரு 2 இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது.
இந்த ஒய்யையும் காமனாக ஒய்யை தூக்கி என்ன செஞ்சு வெளியே எடுத்தாச்சுன்னா நமக்கு உள்ளே என்ன இருக்குது ரெண்டு டேர்ம்லையும் இங்கே ரிமைனிங் எக்ஸ் இருக்குது இந்த டேர்மில் வெளியும் 2 மட்டும்தான் இருக்குது. Therefore 2 into 2 4 4 into x 4x 4x into y 4xy into x plus 2. This is the factor for 4x squared y plus 8xy. பார்த்துக்கிறீங்க நீங்கள் எந்த டேர்ம் காமனாக இருக்கோ அதை ரெண்டையும் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த டேர்மில் 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. அப்போ 2 2க்கு காமனாக கேன்சல் பண்ணிட்டு ஒரு 2 என்ன செஞ்சாச்சு வெளியே எடுத்தாச்சு. அடுத்து இங்கே 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. அப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது இந்த 2வை காமனாக வெளியே எடுக்க முடியாது. therefore அடுத்து இருக்குது எக்ஸை காமனாக எடுக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 2 எக்ஸையும் காமனாக எடுத்த முன்னாடி அடிச்சு பாருங்கள். அடிச்சு முன்னாடி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்மை தூக்கி ப்ராக்கெட் எழுதுங்க. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அதான் வெளியே இருக்கிறது என்ன செய்யணும் யூ ஹேவ் டு மல்டிப்ளை. தட் இஸ் 2 into 2 4 into x 4x into y 4xy the into x plus 2. This is the factor for 4x squared y plus 8xy. இதை இப்படின்னு செய்யலாம். இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர். இதுக்கே அலைட்டர் வச்சுக்கிறோங்க. இங்கே என்ன இருக்குது 4x squared y plus 8xy இருக்குங்களா. இது அப்படியே எங்கிட்ட எழுதுங்க 4x squared y plus 8xy. இந்த 8 வந்து என்ன செய்யும் இந்த 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 8 இருக்குது இங்கே 4 8 சாரி இங்கே 8 இருக்குது இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 8 வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக என்ன இட் மீன்ஸ் வாட் இந்த 8க்குள்ளே ஒரு 4 இருக்குன்னு அர்த்தம். therefore 4 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் இருக்குது எக்ஸில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது. therefore நம்ம என்ன இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது அடுத்து இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ 4 காமனாக இருக்குது ரெண்டுக்கும். அடுத்து எக்ஸு காமனாக இருக்குது. ஏன் 8 வந்து 4ஆல் டிவைட் ஆகிறதுனால 4 என்ன செய்யலாம் ரெண்டுக்கு காமனாக எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. therefore இங்கே என்ன இருக்குது 2 எக்ஸ் இருக்குது. therefore எக்ஸையும் காமனாக எடுத்துக்கலாம். இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஒய்யையும் காமனாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே என்ன இருக்குது ஒரு எக்ஸை வெளியே எடுத்துனா இங்கே ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்கிறணும். 2 எக்ஸ் இருக்கா 2 எக்ஸில் ஒரு எக்ஸை இங்கே எடுத்துட்டோம்னா செப்பரேட் ஆகிட்டு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் ஒரு எக்ஸு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம் 4 வெளியே எடுத்தாச்சு. அப்போ 1 இருக்கும். இது என்ன செய்யுங்க டிவைட் பண்ணி பாருங்கள் 4xy டிவைட் பை 4xy ஆகிய டிவைட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 4க்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும் ரிமைனிங் ஒன்லி 1 எக்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒய்க்கு கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள் 1 8s are 1 4s are 4 2 8s are 2 4s are 8. அடுத்து எக்ஸ்ஒய்க்கு கேன்சல். அப்போ இங்கே இருக்குது 2 இருக்குது இங்கே இருக்குது ரிமைனிங் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. therefore காமன் டேர்ம் 4xy வெளியே எடுத்துட்டோம்னா எனக்கு கிடைக்கும் 4xy ப்ளஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. இந்த மாதிரியும் செய்யலாம். இது என்ன ஃபார்முலா தெரியுமா x power m by x power n that is equal to x power m minus n அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை செய்யலாம். இல்லாட்டா இந்த மாதிரி யோசிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. ரெண்டுலேயும் இது காமனாக இருக்குன்னு பாருங்கள். அது தூக்கி இங்கே 2 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 வெளியே எடுக்கணும்னா கிடையாது. இந்த 2க்கு பதிலாக ஒன்லி 1 2 வெளியிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹியர் ஆல்சோ 2 ஹியர் ஆல்சோ 2 2 சேம் ஆகுது. அப்போ ஃபார் திஸ் 2 நம்ம ஹச்சி எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி தான் ரெண்டுலேயும் காமன் இருக்கிறத தூக்கி வெளியே எடுத்துக்கிடுங்க. அது இங்கே கேன்சல் பண்ணிக்கிறங்க. சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.